திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணையிலிருந்து PAP 4 மண்டல பாசனத்துக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 2ஆம் மண்டல பாசனம் கடந்த ஜனவரி 4 நிறைவு பெற்றது. தொடர்ந்து 3ஆம் மண்டல பாசனத்துக்கு அணையிலிருந்து பிரதான கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த மண்டல பாசனத்தில் கோவை, திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 94,362 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அணை நீரை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். உடுமலைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள திருமூர்த்தி அணையிலிருந்து இன்றிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பதற்காக நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் மாண்புக்கு நீர்வளத்துறை அமைச்சர் இதற்கான அரசாணையை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 94,362 ஏக்கர் இதில் பாசனம் இருக்கிறது. இதில் திருப்பூர் மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திலும் இந்த பாசனம் பெற இருக்கிறது. அந்த வகையில் ஏறத்தாழ 135 நாட்கள் அந்த தண்ணீர் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. இதில் தேவையான நேரத்தில் கால அவகாசம் விட்டு இந்த தண்ணீர் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட இருக்கிறது. தொடர்ந்து இன்றிலிருந்து 13/6/2025 வரை இன்றைக்கு அந்த தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது, திறந்துவிடப்பட்டிருக்கிறது. எனவே இது முறையாக விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயத்திற்கு சிறப்பாக அதை பயன்படுத்தி சிக்கனத்தோடு இந்த நீரை பயன்படுத்துவதோடு சிறப்பான மகசூலை பெறுவது அரசின் சார்ந்த வாழ்க்கை. அணை நீர்மட்டம் 60 அடி. தற்போது 52.62 அடியாக நீர்மட்டம் உள்ளது. முதற்கட்டமாக அணையிலிருந்து வினாடிக்கு 250 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. அணை நீர் இருப்பை தொடர்ந்து 135 நாட்களுக்கு மொத்தம் 10,300 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி, கலெக்டர் கிறிஸ்துராஜ், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பாசன சபை நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர்.